மட்டக்களப்பில் பெண்களுக்கு மயக்க மருந்து கொடுத்து கடத்தி நதைகள் கொள்ளையிட்டு கிணற்றில் வீசிய சம்பவம் தொடர்பாக மயக்க மருந்து வழங்கிய 7வது சந்தேக நபர் கொழும்பு வத்தலை பகுதியில் கைது செய்யப்பட்டு மட்டக்களப்பு நீதிவான் நீதிமன்றத்தில் நேற்று ஆஜர்படுத்தப்பட்டார். அவரை எதிர்வரும் ஏப்ரல் 2ஆம் தேதி வரை போலீஸ் தடுப்பு காவலில் வைத்து விசாரணை நடத்த நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. கடந்த மார்ச் 20ஆம் தேதி இடம்பெற்ற இந்த சம்பவத்தில் 26 வயது இளம் தாய் ஒருவர் உயிருடன் கிணற்றிலிருந்து மீட்கப்பட்டதுடன் மற்றொரு பெண் சடலமாகவும் 3 வயது குழந்தை உயிருடன் வயல்வெளியிலிருந்து மீட்கப்பட்டனர். இதற்கு முன்பு கணவன் மனைவி உள்ளிட்ட 6 பேர் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் இந்த வழக்கின் விசாரணைகள் கிழக்கு மாகாண பெரும் குற்றத்தடுப்பு பிரிவு மற்றும் கொக்கட்டிச்சோலை போலீசாரால் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன.